அப்பா திரு ரூம்ல தான் இருக்கான்னு சொன்னாரு. ஆனா திரு எங்கேயுமே காணுமே. எங்க போயிருப்பான்? சரி, அவனுக்கு போன் பண்ணி பார்க்கலாம். ரூம்லயும் ஆளை காணோம். போன் வேற எங்கே இருக்கு. எங்க போயிருப்பான்? திரு வீட்ல இல்ல. உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த நேரத்துல போனை கூட எடுக்காம அவன் எங்க போயிருக்கான்? அந்த வேலைக்காரியும் வீட்ல இல்ல. ஏதோ ஒன்னு இடிக்குதே. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு சுலபமா உங்க பொண்ணு கல்யாணம் நடந்துராதுமா. அன்னைக்கு குறி சொன்னவ சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு நடந்திருக்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா திரு நெத்தில குங்குமம் வச்சிருப்பா. அவளை சும்மாவே விடக்கூடாது. வர வர ஸ்ரீ குடுக்கிற தைரியத்துல அவ ரொம்ப தான் ஆட்டம் போடுறா. இதை இப்படியே விட்டா ரொம்ப தப்பாயிடும். கட்டுறேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எப்படியாவது இந்த பூஜை முடியற வரைக்கும் சமாளிச்சு அவரு கண்ணுல படாம இருக்கலான்னு பார்த்தா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அவரு ரொம்ப கோவத்துல இருப்பாரு. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க போறாரு. நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இவ்வளவு நாளா லக்ஷ்மி என் வீட்டுல எனக்கு மகான்ற பேர்ல கண்ணாம்பூச்சி காட்டிட்டு இருந்திருக்கா. நானும் ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு பொண்ணை பார்த்து அதுதான் மகான்னு தப்பா நினைச்சிருக்கேன். வரட்டும், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறான்னு பாப்போம். திரு வந்ததுல இருந்து அவனுக்குள்ள ஏதோ பேசிட்டே இருக்கான். அடிக்கடி வாசலையும் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு பார்த்தா யாருக்கோ வெயிட் பண்றாரு மட்டும் நல்லா தெரியுதா. வீட்ல பார்க்க முடியாத ஆளோ இல்ல அங்க வச்சு பேச முடியாத ஏதாவது விஷயமா இருக்குமோ என்னன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். திரு எதுக்கு உடம்புக்கு முடியாம இருக்க இந்த சமயத்துல இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும். அம்மா தொடச்சிட்டேன். வீட்டெல்லாம் தொடச்சு மாப் போடு. சரிங்க. என்ன இது? இன்னைக்குன்னு பார்த்தேவங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேலை மேல வேலையா சொல்லிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் செய்யறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவர் வேற நான் வருவேன்னு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய், பாத்துமா, பொறுமையா, தரைக்கு வலிக்க போகுது. முண்டோ முண்டோ நல்லா அழுத்தி தொட.